உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருடைய கனவுகளும் நனவாகி எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பொறுத்தா இந்த கட்லெட் பண்ணிடலாம். என்ன கட்லெட்டு? குவிக் கட்லெட். பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நாம் குவிக் கட்லெட் ரொம்ப எளிதாக எப்படி கட்லெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் பொடி 4 துண்டுகள், சீஸ் துருவியது 1 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்தது 1, வேர்க்கடலை பொடி 1 மேஜிக்கரண்டி, வெங்காயம் 1, சோள மாவு அரை மேஜிக்கரண்டி, தயிர் 1 மேஜிக்கரண்டி, கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, ஆம்ச்சூர் பவுடர் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தக்காளி சாஸ் 2 மேஜிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஹோல் வீட் பிரெட்டை நல்லா மிக்சியில் அடிச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா பொல பொலான்னு வந்துடும். அதில் நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்ல கெட்டி தயிர், கொஞ்சமாக உப்பு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு, ஆம்ச்சூர் பவுடர். இது எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னாக்கா கிடுகிடுன்னு கலக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தனியாத்தூள், வறுத்து பொடிச்ச வேர்க்கடலை, கசூரி மேத்தி, இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட், சீஸ், நல்ல துருவின சீஸ், பச்சை கொத்தமல்லி, பார்க்கறதுக்கு இவ்வளோ விஷயமானு தோணும், ஆனால் நிமிஷமாக செஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு இந்த கையில் பிடிப்படுறதுக்கு பதமாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரையும் கலந்துக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கட்லெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சைஸில் உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கட்லெட் மாதிரி இப்படி அமுக்கிட்டிங்கனாக்கா இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தயாராகிடும். இதோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். தவா சூடானதும் முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் தடவிக்கணும். அதை இப்படி ஒன்றொன்னா இந்த கட்லெட்டை இப்படி வச்சுட்டு இடத்த நகர்த்தி நகர்த்தி விடணும். நம்ம திருப்பின பிறகு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும். இந்த வெங்காயமும் பச்சை கொத்தமல்லியும் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்தோன்னாக்கா இதோட சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அது இது எப்படியும் 2-3 தரம் நம்ம திருப்பி விட வேண்டி வரும். இந்த ஓரத்தில் எண்ணெய் இருக்கிறதுனால அங்கே நம்ம லேசாக அதை தள்ளி விடணும். முழுசாக எண்ணெய் வச்சும் பொரிச்சு எடுத்துடலாம். அதை விட இது எண்ணெய் கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் மொறுமொறுன்னு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டோம். இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை திருப்பணும்.
சுவையான குயிக் கட்லெட் தயார். குயிக் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் பொடி 4 துண்டுகள், சீஸ் துருவியது 1 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்தது 1, வேர்க்கடலை பொடி 1 மேஜிக்கரண்டி, வெங்காயம் 1, சோள மாவு அரை மேஜிக்கரண்டி, தயிர் 1 மேஜிக்கரண்டி, கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, ஆம்ச்சூர் பவுடர் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தக்காளி சாஸ் 2 மேஜிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. குயிக் கட்லெட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பிரெட் பவுடர், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தயிர், தேவையான அளவு உப்பு, ஆம்ச்சூர் பவுடர், தனியா பொடி, வேர்க்கடலை பொடி, கசூரி மேத்தி, இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, துருவிய சீஸ், கொத்தமல்லி இலை ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் சோளமாவு சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வைத்து கட்லெட்டுகளாக தட்டிக்கொள்ளவும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி அதில் தட்டிய கட்லெட்டுகளை சேர்த்து இரண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி பொன்னிறமாக வேக வைத்து எடுத்து தக்காளி சாசுடன் சூடாக சாப்பிடவும். குயிக் கட்லெட் தயார்.